Hello friends, once again welcome to CoffeeScript. This is Rahubadi. என்னோட first 2 வீடியோஸ்ல CoffeeScript பத்தி small introduction கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். Windows OSல எப்படி CoffeeScript ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணி ரன் பண்றதுங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். நான் ப்ரோக்ராம் கிரியேட் பண்றதுக்கு கான்டெக்ஸ்ட்ங்கிற எடிட்டர் யூஸ் பண்றேன். இப்போ CoffeeScript டெமோ அப்படிங்கிற கமெண்ட் லைன் டைப் பண்றேன். எந்த ஒரு லைனை கமெண்ட் பண்ணணுமோ அந்த லைனுக்கு முன்னாடி சிங்கிள் ஆஷ் சிம்பிள் போட்டா அந்த லைன் கமெண்ட் ஆயிரும். CoffeeScriptல ப்ரோக்ராம் சேவ் பண்றப்ப ப்ரோக்ராம் நேம் with.coffee அப்படிங்கிற ஃபைல் எக்ஸ்டென்ஷனோட சேவ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு ஒன் டைமென்ஷனல் அரே கிரியேட் பண்றேன். அரே நேம் L, அரே வேல்யூ 1 2 3 4 5. ஃபார் லூப் யூஸ் பண்ணி அந்த வேல்யூஸை டிஸ்ப்ளே பண்றேன். அரே எல்லோட வேல்யூவை ஐக்கு மூவ் பண்ணிட்டு ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்றேன். இதுதான் இப்போ நடக்க போற ப்ராசஸ். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றதுக்கு F10 கீயை பிரஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மெனு பார்ல எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட்ங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல பாட்டம் சைட்ல அவுட்புட் டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ இந்த CoffeeScript கோடிங்க்கு ஈக்குவலான ஜாவாஸ்கிரிப்ட் கோட் பார்க்கணும்னா ஃப்ரண்ட்ல !! display JavaScript அப்படிங்கிற கமெண்ட் லைன் இன்சர்ட் பண்ணணும். அப்படி பண்ணிட்டு ரன் பண்ணோம்னா இந்த ப்ரோக்ராம்க்கு ஈக்குவலான ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் டிஸ்ப்ளே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு மெயில் பண்ணுங்க.